வணக்கம் மக்களே. ஸோ சூப்பரான ஒரு 3 அப்டேட்டுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மார்ஷல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து கார்த்தியோட படத்தை வந்து நம்ம இவர் தானாக்காரன் டேரக்டர் தமிழ் வந்து இயக்குறாரு. இவர் வேற யாரும் இல்லை, உங்களுக்கே தெரியும். இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்களில் வந்து செம டெரரான ஆக்டருங்க நடிச்சிருப்பாரு. ஜெய் பீம் படத்தில் வந்து போலீஸ்காரன் நடித்து நம்ம எல்லாத்தோட மனசையும் கவர்ந்திருப்பாரு. ஸோ தமிழோடைய இயக்கத்தில் இந்த தானாக்காரன் படமே உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். அவ்வளோ நல்ல படத்தை கொடுத்த தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கார்த்தியை வச்சு மார்ஷல் அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தை வந்து உருவாக்குறாரு. அந்த ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிச்சு என்னன்னா இது ஒரு பீரியட் மூவி தான் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. அதாவது கதைக்களத்துக்கு ஏற்ற ஒரு திரைக்கதையை வந்து அமைக்கிறதுல நல்ல ஒரு வல்லமை படைத்தவர் தமிழ் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா அது தானாக்காரனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயம் நல்லாவே தெரியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா முருகதாஸ் அவரோட இயக்கத்தில் வரக்கூடிய மதராசி வந்து செப்டம்பர் 5 வருது அப்படின்னு சொல்லி எஸ்கேவோட படம் ஆல்ரெடி நமக்கு தெரியும். பட் அந்த படத்துக்கு போட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 படங்கள் வந்து ரேஸில் வந்து குதிக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சக்தி திருமகன் சொல்லிட்டு விஜய் ஆண்டனியோடைய மூவி. இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி காந்தான்னு சொல்லிட்டு துல்கர் சல்மானோடைய படம். ஸோ செப்டம்பர் 5ல் வந்து ஒரு இன்னும் 2 படங்கள் சேரும்னு சொல்கிறாங்க. நமக்கு தெரிஞ்சு செம காம்படிஷனாக தான் இருக்க போகுது. பட் முருகதாஸ் எந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியலை. ஏன்னா அவருமே வந்து ஒரு கம்பேக் கொடுக்கறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு நமக்கு தெரியும். தர்பாரிலிருந்து அவருக்கு சறுக்க ஆரம்பிச்சது தான் பார்க்கலாம். அப்புறம் ஃபைனலாக இன்னொரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட போர்த்தொழில் டைரக்டருடைய இயக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய 54வது படம் வந்து இயக்குறாங்க. உண்மையிலே தனுஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நல்ல லைன் அப்பு. இது வரைக்கும் அவர் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்தது எல்லாமே வந்து ஓரளவுக்கு வெற்றி பெற்று ஒரு சக்ஸஸிவாக தான் போயிருக்கு. ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஆக்டராக வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து இப்போ சமீபத்தில் வந்து 100 crore கிளப், கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வருஷம் ஒவ்வொரு படம் எப்படியும் 100 crore கிளப்பில் வந்து சேர்ந்துருதுங்கிறது மட்டும் நமக்கு நல்லாவே வந்து தெரியுது. ஸோ பார்ப்போம், அடுத்தது நல்ல ஒரு லைன் அப் வந்து வந்துட்டு இருக்கு. பட் இதில் நம்ம எந்த படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்ஷல் படத்தை நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ட்ரீம் வாரியர்ஸ் SR பிரபு அவங்களுடைய டீம் வந்து இது பண்ணுறாங்க. சக்தி திருமகன் எப்படின்னு தெரியலை. பட் இருந்தாலும் இந்த மார்ஷலோடைய இந்த படப்பிடிப்பு துவக்கம் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க, பார்க்கலாம். பட் செப்டம்பர் 5 எக்ஸ்பெக்டேஷன் ஃபர்ஸ்ட் சாய்ஸ் எல்லாருமே வந்து மதராசி தான் வந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.